வணக்கம். நான் லலிதாமணி, தமிழ்துறை உதவி பேராசிரியர், பார்க்ஸ் கல்லூரி. என்னை பெற்றெடுத்த தமிழ் தாய்க்கும், என்னை தமிழின் வழியென்றும் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கும் வாகை தமிழ் சங்கத்திற்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நானும் தமிழும் என்ற தலைப்பில் உங்களோடு பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். காரணம், தமிழ் மொழிக்கும் எனக்குமான தொடர்பு அத்தகையது. நான் சிறுவயது முதலே தமிழ் மொழி மீது அதிக ஆர்வம் கொண்டவள். பள்ளி பருவத்தின் போதே பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, திருக்குறள் எழுதுதல், திருக்குறள் ஒப்புவித்தல் போன்ற போட்டிகளில் கலந்து கொள்வதுண்டு. மேலும் கல்லூரியில் சேரும்போது எனக்கு இளங்கலை தமிழ் படிக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் என் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பம் கருதி நான் இளங்கலை கணினி அறிவியல் பாடப்பிரிவில் எனது கல்வியை தொடர்ந்தேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனப்படும் இளங்கலை கணினி அறிவியல் பாடப்பிரிவு. மேலும் அப்பொழுது என் தமிழ் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பல பேச்சு போட்டிகளிலும் கட்டுரை போட்டிகளிலும் கலந்து கொள்வேன். அப்பொழுது 2009ஆம் ஆண்டு திருப்பூர் தனி மாவட்டமான பொழுது அதை கொண்டாடும் விதமாக கல்லூரி மாணவர்களுக்கிடையே கவிதை போட்டி நடைபெற்றது. அப்போட்டியிலும் கலந்து கொண்டு நான் பரிசை பெற்றேன். மேலும் பிஎட் எனப்படும் கல்வியியல் பாடப்பிரிவில் எனது கல்வியை தொடர்ந்த பொழுது முதல் பாடம் கணினி அறிவியலாக இருந்தது. இரண்டாவது எனது விருப்ப பாடமாக நான் தமிழையே தேர்ந்தெடுத்தேன். பிறகு எம்எஸ்சி எனப்படும் முதுகலை கணினி அறிவியல் பாடப்பிரிவை முடித்த பிறகு ஒரு தனியார் பள்ளியில் கணினி அறிவியல் ஆசிரியராக பணியாற்றினேன். அப்பொழுதும் என் தமிழ் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மாணவர்களை பேச்சு போட்டிக்கு ஊக்கப்படுத்துவதும் கட்டுரை போட்டிக்கு ஊக்கப்படுத்துவதும் போன்ற செயல்களில் ஈடுபட்ட பொழுது அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் என் தமிழ் ஆர்வத்தை பாராட்டுவார். அவர் என்னை பிஏ தமிழ் எனப்படும் இளங்கலை தமிழ் பாடப்பிரிவில் சேர ஊக்கப்படுத்தினார். தொலைதூர கல்வியில் பிஏ தமிழில் சேர்ந்தேன். பிறகு எம்ஏ தமிழ் எனப்படும் முதுகலை தமிழ் பாடப்பிரிவையும் முடித்த பிறகு பள்ளி மாறி வேறொரு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் ஆசிரியராக பணியாற்றினேன். அப்பொழுதும் என் தமிழ் ஆர்வம் குறையாமல் வளர்ந்து கொண்டே தான் இருந்தது. தமிழில் எனக்கு முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதை நிறைவேற்றும் விதமாக அதற்கான தகுதி தேர்வையும் எழுதி ஆர்விஎஸ் கலைக்கல்லூரியில் என் தமிழ் முனைவர் பட்ட ஆய்வை தொடர்ந்து வருகிறேன். மேலும் எனக்கு பார்க்ஸ் கலைக்கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியராக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவ்வாய்ப்பை பயன்படுத்தி கடந்த 2 ஆண்டு காலமாக பார்க்ஸ் கலைக்கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இருந்தபொழுதும் என் மனதில் ஒரு கேள்வி எப்பொழுதும் எழுவது உண்டு. நான் தமிழ் உதவி பேராசிரியருக்கு தகுதியானவளா என்றும், அதுபோல என்னை பலரும் கேலி செய்ததுண்டு. நான் முதுகலை கணினி அறிவியல் வரை படித்த பிறகும் தமிழின் மீது அதிக ஆர்வம் கொண்டு மீண்டும் இளங்கலை தமிழ் பாடப்பிரிவிலிருந்து பிஏ தமிழிலிருந்து படித்தது பற்றி என்னை பலரும் கேலி செய்ததுண்டு. இந்த 2 கேள்விகளுக்கும் விடையாக கடந்த ஆண்டு நடைபெற்ற நெட் தேர்வில், தேசிய தகுதி தேர்வு, உதவி பேராசிரியருக்கான தேசிய தகுதி தேர்வில் நான் தமிழில் வெற்றி பெற்று இன்று பெருமையோடு தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். தமிழ் என்றும் என்னை வீழ விடாது. தமிழ் என்னை என்றும் வாழ வைத்து கொண்டே இருக்கும். தமிழ் மொழிக்கும் என்னால் இயன்ற வளர்ச்சி பாதையை நான் வகுத்து கொண்டே இருப்பேன். மாணவர்களை தமிழ் பேசவும் தமிழ் வளர மாணவர்களை என்றும் நான் ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பேன். தமிழ் மொழி மீது எனக்குள்ள பற்று என்றும் குறையாது என்பதை இந்நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.